இன்றைய மன்னா சங்கீதம் 18:33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். தாவீது சொன்ன இந்த சங்கீதம் 18 இப்படியாக குறிப்பிடுகிறார், என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த அக்டோபர் மாதத்துக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்க விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உயர் ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய உயர் தலங்களில் கர்த்தர் நம்மளை நிறுத்த வல்லவராயிருக்கிறார். இங்கு தாவீது சொல்கிறார், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் நிறுத்துகிறார். நம்மளை உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போறதுக்கு முன்பாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். தாவீது சொல்கிறார், என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி. மான்களின் கால்களைப் போல இருந்தால்தான் அந்த உயர் ஸ்தலத்துல தாவீதால் நிற்க முடியும். ஆகவே அதற்கேற்ற மாதிரி தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார். தாவீதோட வாழ்க்கையில ஆயத்தப்படுத்தி தாவீதை உயர் ஸ்தலத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையில கூட உயர் ஸ்தலங்களில் கர்த்தர் நிறுத்துவார். உங்களுடைய உயர் ஸ்தலங்களுக்கு கொண்டு வருவார். உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த உயர் ஸ்தலத்துல கர்த்தர் நிறுத்துவார். இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தருடைய உயர்வுகளை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த மாதத்தை அவர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய உயர் ஸ்தலத்துல கொண்டு போய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் இந்த மாதம் முழுவதும், அக்டோபர் முழுவதும் கிருபையாய் நடத்தும். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.